அன்பிற்கினிய அக்குனித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குனித்தியின் அன்பு வணக்கங்கள். நலமாக வாழ்வதற்கான ஒரு யோகம்தான் நலயோகம். அப்படிப்பட்ட நலயோகத்தில் தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2, தினம் 2 எளிய மூச்சு பயிற்சி, வாரம் 2 அகசுத்தம் புறசுத்தம், மாதம் 2 மௌன விரதம் உண்ணா நோன்பு, வருடம் 2 அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வருடம் 2 என்பது உத்தராயணம் தஸ்ராயணம் தொடங்கக்கூடிய பருவகாலத்தில் நாம் வருடத்துக்கு 2 தடவை, அதாவது 6 மாதத்திற்கு ஒரு தடவை வருவதுதான் உத்தராயணம். அடுத்த 6 மாதத்தில் தஸ்ராயணம், அதாவது குளிர்ச்சி தொடங்கக்கூடிய பருவகாலம், சூடு தொடங்கக்கூடிய பருவகாலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோடை காலமும் இலையுதிர் காலமும் சேர்ந்தது ஒரு 6 மாத காலம். அடுத்தது குளிர்காலமும் மழைக்காலமும் சேர்ந்தது ஒரு 6 மாத காலம். அப்போ வருடத்தில் 2 தடவை 6 மாதம் குளிர்காலமும் 6 மாதம் சூடு நிறைந்த காலமும். அப்போ அந்த சூடு நிறைந்த கோடை காலம் தொடங்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக உடல் சார்ந்த வாழ்வியல் முறைகளையும் மனம் சார்ந்த வாழ்வியல் முறைகளையும் நேரடியாக 2 நாள் பயிற்சி மட்டும் எடுத்துக்கொள்வதுதான் இந்த நலயோக பிராணாவில் மிக மிக முக்கியமானது. அப்போ வருடத்தில் 2 தடவை அந்த பருவகாலம் தொடங்கக்கூடிய நேரத்தில் இந்த 6 மாத காலம் உணவு முறை எப்படி இருக்கணும், மனநிலை எப்படி இருக்கணும், தினசரி அன்றாட வாழ்வியல் முறை, இயற்கையோடு ஒன்றி போகக்கூடிய வகையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எளிய உடற்பயிற்சிகள் என்ன, உணவு முறைகள் என்ன, வாழ்வியல் முறை என்ன என்பதை நேரடி பயிற்சியாக கற்றுக்கொண்டு இந்த நலயோக பயிற்சியை பெற்று நாம் நலமாக வாழ்வதற்கான உருவாக்கப்பட்டதுதான் இந்த நலயோகம். அப்போ வருடம் 2 என்பது 6 மாதத்திற்கு ஒரு தடவை நேரடியாக 2 நாள் பயிற்சி. நாம் இயற்கை உணவை எடுத்து எளிய உடற்பயிற்சிகளையும் வாழ்வியல் முறையையும் கற்றுக்கொள்வதுதான் இந்த நலயோக வாழ்வியல் முறையில் மிக 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 முக்கியமானது. வருடத்தில் 2 தடவை 6 மாதத்திற்கு ஒரு தடவை அந்த பருவகாலம் தொடங்கும் போது நேரடியாக நாம் சந்தித்து இந்த பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு நாம் உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். நன்றி.